ஒரு ரகசிய வாக்கெடுப்பு எடுத்தீங்க அப்படின்னா, இதே கணவரோட நீங்க தொடர்ந்து வாழ்வீங்களா அப்படின்னா, இந்திய பெண்கள் 90% நோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த கணவரை மாத்துவீங்களா? இதே கணவரோட வாழ்வீங்களா? அப்படின்னா, பொருளாதார ரீதியில எல்லா ரீதியிலும் யோசிச்சு பார்த்தாங்கன்னா, 90% பெண்கள் நோ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களோட வளர்ப்பு முறை தன்னோட அம்மா மாதிரியே இப்போ இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வர கப்புள் கவுன்சிலிங் நிறைய ஆண்கள் வந்து தன்னோட அம்மா மாதிரி ஏன் இவங்க இல்லை, எல்லா குடும்பமும் இப்படி தானே இருக்குது, ஏன் இந்த பொண்ணு மட்டும் வித்தியாசமாக வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. பெண்கள் பெண் உரிமை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் சமைக்க, நானும் வேலைக்கு போகிறேன், நீ எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கோ நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலைக்கு போகிறேன், நம்ம 2 பேரும் வேலையை பகிர்ந்துப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வெளி உலகம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இதில் நான் பெண்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வாய்ப்புகள், சாய்ஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு 4-5 ஆண் நண்பர்கள் எதிர்பாலினத்தனோட பேசுவது பழகுவது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதில் தப்பி தவறி ஒரு எதிர்பாலினத்தனோட ரொம்ப அதிகமாக ஈர்ப்பு ஏற்படுது. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு சரிசமமாக தான் ஏற்படுது. அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் மனசு தருமாறிடுறாங்க. தன்னோட குடும்பம் தன்னோட குழந்தை அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த எதிர்பாலினம் தன்னை காப்பாற்றும், இது ஒரு சின்ன இன்ஃபேக்சுவேஷனை வந்து சீரியஸ் இன்ஃபேக்சுவேஷனாக மாற்றிடுறாங்க. சீரியஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அடுத்து இன்னொரு விஷயம் 7 years ஈச். ஒரு திருமணம் நடந்தாலே 7 வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அது இதான் நிதர்சனம் அப்படின்னு தெரியணும். இன்னொன்று, பெண்களும் சரி ஆண்களும் சரி பயங்கர ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க. இன்றைக்கி திருமணமே பாருங்கள், அந்த கேமரா, அந்த பியூட்டிஷியன், அது இது பயங்கரமாக அப்படியே சினிமா மாதிரி பண்ணுறாங்க. அந்த கற்பனை ரொமான்ஸ் வந்து அப்படியே திருமணம் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் எழுந்து துணி மடித்து வச்சு பாத்திரம் கழுத்து தோசை கருகி போய் அதை தூக்கி போட்டு அந்த பாத்திரத்தை கடுப்பில் தேய்ச்சி அவசரமாக தலையை சீப்பை தலையில் வச்சுட்டு ஓடி ஆஃபீஸ்க்கு ஓடி அங்கே செஞ்சு அங்கேருந்து வந்து பாத்திரம் ஏன் கழுவலை, ஏன் காய்கறி வாங்கலைன்னு ஒய்ஃபு திட்டுவா. ஏன் நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த ஒய்ஃபு இப்போ பாத்திரம் ஏன் அதான் அரிசி வாங்கலை பருப்பு வாங்கலைங்கிறாளேம்பாங்க. இவங்க நேற்று வரைக்கும் கண்ணே மணியன்னு கொஞ்சிட்டு இருந்தவங்க கடுகடுங்கிறானேன்னு இவங்க இது பண்ணுவாங்க. நிதர்சனம் என்னென்னா, திருமணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை புரியறதே இல்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு உண்மையாக சொன்னால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த கமிட்மெண்ட் புரியறதில்லை. அப்படியே நம்ம ரொமான்டிக்காக வாட்ஸ்அப்பில் வந்து ஜிஏஎஃப் போடுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. ஸோ இந்த மாதிரி சமூக சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், இன்டிமேசி, அப்புறம் செக்ஷுவல் சிக்கல்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் இடத்துக்கு இடம் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. அப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை அழுத்தங்கள் மிக அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஹோல்சமாக தான் இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பார்க்கணுமே தவிர்த்து இணையம் வந்ததுனால தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் வந்து பெண்கள் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சதால தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆண்களோட வளர்ப்பு முறை மாற்றிக்காதனால தான் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சாட முடியாது.